சபாஸ் போலீஸ்கார் சபாஸ். இல்லாதவன் மேலதானே உங்க தர்பாரு, இல்லாதவன் மேலதானே உங்க தர்பாரு. அந்த இல்லாதவனுக்கு தட்டி கேட்க வந்தான் பாரு எங்க லோகேஷ் தாஸ். அப்படி தாஸ் மிரட்டி எடுத்துருக்க. அப்படி கண்டிப்பா இந்த டிசி வேற லெவலுக்கு போய் நல்லா மியூசிக் நல்லா இருக்கு. ஆக்சுவலா மியூசிக் சூப்பரா இருக்கு, ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ஆக்ஷன் சூப்பரா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. லோகி அண்ட் வமிகா கோபி அவங்க நல்லாவே பண்ணிருக்காங்க, ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. லோகி ஆக்டிங் வைஸ் வந்து இது ஒரு நல்ல பெட்டரான மூவியா தான் இருக்கு. ஸோ இது இட்ஸ் அன் அருண் மகேஸ்வரன் டெம்ப்ளேட்டட் மூவி தான். அதுல வந்து லோகேஷ் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் நல்லாவே வெளிப்படுத்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இது நிறைய ஸ்கோப் இருந்திருக்கு. படம் த்ரூ அவுட்டா வராரு அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல இருந்து அதோட எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேற, இங்கே எங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணது வேற, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. படம் எடுக்கிறது தான் ஏ சர்டிஃபிகேட் படத்தை எடுக்கிறீங்க, ஒரு கதை கேட்டு நடிக்கிறது கூட ஏ சர்டிஃபிகேட் படத்தை பண்ணணுமா? சரி, அட்லீஸ்ட் என்ன கதை? லோகேஷ்ட வந்து அருண் மாதேஸ்வரன் கதை சொல்லும் போது என்ன கதை சொல்லியிருப்பாரு? வாமச்சா நடி பண்ணணும்னா தூக்கிட்டு போயிடுறதா? ஃபர்ஸ்ட் படம் இல்லையா? உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, டேரக்டருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. நாங்கள் வந்து என்ன ஹீரோ லோகேஷ் பார்க்க வந்தோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? கத்தி குத்தி கழுத்துலேருந்து ரத்தம் செரிக்குது, தியேட்டரில் ஸ்க்ரீன் முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சமுதாயம் எங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கு? இல்லை, நீ ஆடினதுக்கப்புறம் திரும்பி தனியாக ஒன்று போட முடியல. டிசி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு படம். அதை நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்தேன்னா, ட்ரைலரில் ஒரே பயங்கர ஷூட்டிங் சீனாக இருந்துச்சு, தலைவலி வந்துட போதுன்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கு. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காப்புல அருண் மாதேஷ், சூப்பராக இருக்கு. லோகேஷ் கனகராஜ் காமிச்ச விதம் படத்தில் எனக்கு பிடிச்சது வந்து ஒரு 3 விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. முதல் விஷயம் வந்து லோகேஷ் கனகராஜோட அந்த நடிப்பு, அதாவது படத்தில் அவர் நடிக்கவே இல்லை, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, அது இயல்பாக அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ ரஃப் அண்ட் டஃபா உலகத்து மேலே இருக்க ஒரு வெறுப்பு அப்படியே காட்டுவார். அதாவது எப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம போலீஸ் கிட்ட போகிறோம், அந்த போலீஸ்காரனை கெட்டவனா இருந்தா நம்ம யார்கிட்ட போவோம் அப்படின்ற மாதிரி அந்த கதாபாத்திரமாக லோகி வருவார். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்து. ரெண்டாவது அனிருத்தோட மியூசிக் தான் படம் ஃபுல்லா, அதாவது படத்தோட மெயின் ஹீரோ அனிருத்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணியிருக்காப்ல அனிருத். மூணாவது, படத்துல வர லவ் சீக்வன்ஸ் ஒன்னும் பயங்கரமா இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். கடைசியில சூப்பரா இருக்கும். கடைசியில ஒரு பிளாஸ்டிக் பூ துப்பாக்கி இதை வச்சு ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, போய் பாருங்க, நல்லா இருக்கு படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அசிங்கமா பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் வைப்பாங்க. அதாவது லோகேஷ் கனகராஜுக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஹேட்டர்ஸும் இருக்காங்க. கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் ஃபார் எவ்ரிவன். டைரக்ஷன் பண்றது நல்லா இருக்கு, அதை தாண்டி ஆக்டிங் சூப்பரா இருக்குல்ல. சரி, அதான் சொல்லல, டைரக்ஷன்ல பண்ண டோல் எல்லாமே ஆக்டிங்ல ஆக்டிங் அப்படியே மறைச்சிட்டாரு. ஐ மீன், இனிமேட்டு டோல் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் எதுக்கு டோல் பண்றாங்க, ஏன் பண்றாங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த ஆக்டிங்க்கு அப்புறமேட்டுக்கு ட்ரோல்ஸை ஸ்டாப் ஆகும் தான் நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் ஆஸ் அ டிரெக்டர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர்ஸ் இன் ஹோல் தமிழ் சினிமா. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிங் பண்ணா அவரோட ஸ்கோப் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அதான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல படம், உண்மையிலுமே பார்க்கலாம். ஸ்டோரி வைஸ் ஆஸ் யூஷுவல் நான் படிக்கணும், படிக்கிறவங்க வந்து யாராவது தடுத்தாங்கன்னா அதை தட்டி கேட்கணும், அது போலீஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஸோ அதுதான் அதோட மெயின் மெசேஜாக இருக்கு. கண்டிப்பாக அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு. இது வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச் மாதிரி எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக லைக் யூஸ்வலாக பண்ணுறதோட இது எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு ஒவ்வொரு ஸ்கோருமே பண்ணியிருக்காரு. யோசிக்க வைக்குது. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா இமோஷனல் தான். அக்கா ஃபுல்லா கிரை டு ஃபிலிமு. எப்படி அருண் மாதேஸ்வரர் ஒப்புக்க வச்சாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த லியோ அப்பாவை, மாஸ்டர் அப்பாவை அப்படி ஏன் ஒத்துக்க வச்சாருன்றத கண்டிப்பா எல்லாரும் படம் பார்க்கலாம். எந்த அதாவது இல்லீகலும் கிடையாது. என்னமோ தெரியல, 18 வயசு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அது என்ன விஷயம் தெரியல. அந்த பொண்ணு சந்திராவா நடித்த பொண்ணுக்கு வந்த நிலைமை எந்த உலகத்திலையும் நடக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கவங்க பாதுகாப்பாக வளங்க. இந்த நாட்டில் மட்டும் இல்லை, வேற எந்த நாட்டிலனாலும் பொம்பளை பிள்ளைய பத்திரமா வைங்க. அதுகிட்ட ஒண்டி தான் கற்பு இருக்கு. அந்த கற்பை என்ன பண்ண முடியுன்றதை காட்டி வச்சிருக்கிறான் அந்த அருண் மாதேஸ்வரர். கண்டிப்பா அந்த அளவுக்கு படத்தை அப்ளாஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நல்லா படிச்சு தொலைங்க அப்படின்னு இருக்காரு, படிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குழந்தைங்க படிச்சுச்சுன்னா அடுத்த அந்த கெட்ட வழிக்கே போக முடியாது. ஒரு கெட்டவனா தான் இவனுங்க போலீஸ்காரனுங்க தான் கெட்டவன், நல்லவனை தான் கெட்டவன் ஆக்கியிருக்காங்க. கெட்டவன்லயும் ஒரு தாசு இருக்கிறானா, நல்லவனா இருக்கானா, அதுதான் டிசி. சூப்பர் சூப்பர் சூப்பர், எந்த லாகும் கிடையாது. உண்மையாலுமே அருண் மாதேஸ்வரருக்கு மிகப்பெரிய அப்ளாஸ். சுகந்தி அக்கா அத்தனை டைரக்டருக்கும் இப்படி அப்ளாஸ்லாம் வைக்காது. சூப்பர் படம் ஃபுல்லாவே கிரை டு ஃபிலிம், திஸ் ஃபிலிம் ஒன்லி. ஓகே, இந்த மாதிரி படத்தை எடுத்துனா நீங்க கல்லா கட்டணுமா? உங்களுக்கு திறமை இருக்குல்ல, வேணாம் மச்சான், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இத்தனை பேர் ஜென்சி பசங்க பார்க்கறாங்களே, யாருக்கு வந்து எல்லாம் பிடிச்சி கை தட்டிட்டு போறானுங்களே, அவன் மனசுல எவ்வளவு பெரிய பாரத்தை நீங்க வந்து விதைச்சிருப்பீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ
உங்களுக்கு என்ன இருக்குது, பட்ஜெட் போட ஆள் இருக்குது, அவங்க ஃபோட்டோ போட்டால் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது, ஒரு நல்ல கதை உள்ள படத்தை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. ரியலி வந்து டிசப்பாயின்ட். நான்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டு செம்ம கோவம். நான் எழுதிட்டேன், எங்கடா இருக்குது இந்த தமிழ் சமுதாயம், எந்த மாதிரி சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மணிரத்னம் சார் பயப்படுறாரு, இந்த மாதிரி வேலைன்னு வைக்கக்கூடாதுங்க. சங்கர் சார் பயப்படுறாரு. இப்போ காலையில் வந்து வதந்தி 2 பார்த்துட்டு வரேன். எப்படி பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதுவும் ஒரு பிஸ்னஸ் தானே, கேவலமான பிசினஸ் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னப்பா இது மாதிரி ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க படத்துல அப்படின்னு கலப்பி விடுவானுங்க. அதுக்கப்புறம் என்ன போலீஸ் எல்லாம் அடிக்கிறதா லாஜிக் மிஸ்டேக் இல்லையா அப்படின்னு சொல்லுவானுங்க. அதாவது படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க போறது கிடையாது, படத்தை குழந்தைங்க பார்க்க போறல, பசங்களாம் வந்து பார்க்க போறீங்க. உங்களுக்கு படம் கனெக்ட் ஆகும், உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், அதுக்காக எடுத்திருக்க படம் தான் இது. 18+ ஆல்ரெடி போட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா வரவன் என்ஜாய் பண்ணிட்டு போவான். நீ லவ்வர்ஸோட வந்தா கூட என்ஜாய் பண்ணிட்டு போவான். அந்த அளவுக்கு வந்து லவ் சீக்வன்ஸ் படத்துல இருக்கு, சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே வந்து படம் குறை சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீ வரியா 2.5 மணி நேரமா என்ஜாய் பண்ணிட்டு போவ. நீ உனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த லேக்ன்றதே இருக்கவே இருக்காது. சுத்தமா உனக்கு தூக்கம்ன்றது வராது. கண்ணை கூட சிமிட்டாம நீ பார்ப்பேன். குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் சீட் எட்ஜில் உட்காந்து பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு இருக்கும். நீங்க பாருங்க, ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. 2 சீன் சூப்பரா இருக்கும் படத்துல. ஒரு சீன் வந்து லாட்ஜில் ஒரு ஃபைட் நடக்கும், நல்லா இருக்கும். ரெண்டாவது ஒரு ப்ராஸ்டியூஷன் பிளேஸ்ல நடக்கும். அந்த மியூசிக் கூட அனிருத் பண்ணிருப்பாரு பாருங்க, சம்பவம். அதான் உள்ள போய் பாருங்க. உண்மை. அதாவது லோகேஷ் நடிச்சாரு, அருண் மாதேஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. நல்ல கதையம்சம் உள்ள படத்தை காப்பாற்றி விடுறது அனிருத்தோட பிஜிஎம் தான். அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, படம் வந்து இந்நேரம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. என்னதான் லோகேஷ் ஃபேனாக இருந்தாலும் 3 ஷோ ஃபில் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு, செகண்ட் ஷோ, 3வது 4வது ஷோ யார் பார்ப்பா? 3 ஷோ ஒன்றா போதுமா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் உங்கள் படத்தை எடுத்து வச்சுருக்கோம். 0% ஸ்டோரி, 20% லவ், 80% வயலன்ஸ். அந்த வயலன்ஸ்லாம் தேவையில்லாது. இதை விட பயமான வயலன்ஸ் படம் வந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்குலாம் இல்லை. இவங்க நான் இதுலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து 100 வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு புதுசாக ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்? அதான் கேள்வி. படத்துல வந்து கேமரா ஒர்க் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் தாண்டி படத்துக்கு உயிர் கொடுத்தது யாருன்னா அனிருத். அதை கண்டிப்பா சொல்லி அவனும் சூப்பரா பண்ணிருக்காரு அனிருத். இந்த படம் ஒரு ட்ரோல்ஸ் அளிக்குமா? இல்ல, அதாவது படத்துக்கு ட்ரோல் வைக்கிறவன் வச்சுட்டு தான் இருப்பான். எல்லா படத்துலயும் பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். இப்போ இந்த படத்துல மைனஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வெளியில வரும்போது பார்த்தா இந்த படம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புது. இந்த படத்துல ஊர்பட்ட பாசிட்டிவ் இருக்கிறதால அந்த மைனஸை பத்தி நான் பெரிய அளவுல பேசல. படம் ஃபுல்லா மைனஸா இருந்து 2-3 பிளஸ் இருந்தாங்க, நான் மைனஸை மட்டும் தான் நான் பேசுவேன். ஆனா லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானா, வெறும் மைனஸை பத்தி மட்டுமே பேசுவானுங்க. நீங்க வெறும் பசங்களா உள்ள வாங்க, லவ்வர்ஸா வந்து உள்ள பாருங்க, படத்தை என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. அப்படி இருக்கும் இந்த படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகாது, சுடுற படம், அடிதடி படம் அவங்களுக்கு செட் ஆகாது. குழந்தைங்க கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க ஆப்வியஸா. அப்படிங்கும்போது பசங்களா வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கு படம், தாராளமா பார்க்கலாம். ஆனா இனிமே லோகேஷ் படம் நடிக்கலாமா? இல்ல, கண்டிப்பா சொல்றேன். லோகேஷ் அந்த இதே மாதிரி இப்ப நீங்க என்ன ஒரு மேனரிசம்ல ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கீங்களோ இதே மாதிரி ஆட்டிடியூட்ல நடிங்க. இதே மாதிரி ஒரு நல்ல மியூசிக் உங்களுக்கு அமையணும். பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும், வாய்ப்பே இல்லை. உண்மையிலே லோகேஷ் கனகராஜ் ஒரு டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு ஹீரோவா பார்த்து நான் வந்து அவரோட பெரிய ஃபேன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இருக்கும் உண்மையிலேயே. விஜய் சார் ரெஃபரன்ஸ் உள்ள இருக்குன்றாங்க. இல்ல, நான் அதெல்லாம் பெருசா நான் அது பண்ண விஜய் சார் ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் அந்த பெருசா கவனிக்கல. மேபி இருந்திருக்கலாம், நான் கவனிக்கல. ஆனா உண்மையிலேயே சொல்லணும், என்னடா உங்கள்கிட்ட சொன்னேன், இருடா கட் பண்றேன். இவெல்லாம் பேட்டி எடுக்கவே இல்லை, ஆக்கிலடா. நான் சொன்னதுலேயே முடிஞ்சு போச்சு, அதே கட் பண்ணி போடுறா. அவ்வளோ இமோஷனல் பண்ணி வச்சிருக்கிறான்டா. யாராவது தேவடியான்னு சொன்னாலே கொல்றான். போதுமா? ஒத்த வரி போடுறா. என்ன சொல்ல வச்சுட்டால அந்த வார்த்தை என்ன சொல்ல வச்சு. இதுக்கு முன்னாடி அருண் மாதேஸ்வரன் படங்கள்லாம் வந்து இதே மாதிரி வயலன்ஸோட தான் இருக்கும். வயலன்ஸ் இருந்துச்சு, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை தலைவர். ஏன்னா அவங்களாம் வந்து நான் வந்து ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்னதை நான் கேட்டு வச்சுக்கேன். அவரே ஒரு டேரக்டர், அவருக்கு எவ்வளோ இம்பேக்ட் தெரியும். யாரை வந்து தீண்டுனா அந்த படம் ஓடும். ஓட்டுனார்ல விக்ரம், ஓட்டுனார்ல லியோ, ஓட்டுனார்ல மாநகரம் பண்ணார்ல, கைதி பண்ணார்ல. அப்போ அவருடைய லிமிட் தெரியல. லிமிட்டுக்கு மேலே போகுது. எனக்கு வந்து கெட்ட பேர் வரும். இந்த மாதிரி பண்ணாங்க. நீங்கள் ஸ்டோரியை கேட்டு நடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டோரியே கிடையாது படத்தில். ஸோ அதுதான் ராக்கி கூட பார்த்துட்டோம், பயங்கரமாக இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்களாம் பண்ணும்போது ஒன்றும் தெரியல. நீங்கள் யார் ஒரு ஃபேன் பேஸை வச்சுருக்கீங்க? ஒரு டைரக்டருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா நெல்சன் கூட இவ்வளோ கிடையாது. லோகேஷ்க்கு தான் அதிகமான ஃபேன் பேஸ்.